சேலத்தில் நோய் தீர்க்கும் அதிசயம், வற்றாத மூலிகை கிணறு, பறந்து போகும் வியாதி. தமிழகத்தில் உள்ள பல கோவில்களுக்கு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் காணப்படுகின்றன. சில கோவில்களுக்கு சென்றால் புத்திர பாகியம் கிடைக்கும், திருமண தடை நீங்கும். சில கோவில்களுக்கு சென்றால் மனநோய்கள், கவலைகள் தீரும். சில கோவில்களுக்கு சென்றால் வீடு கட்டும் யோகம், திடீர் பணக்காரர் ஆகும் யோகம் உண்டாகும். இப்படி தமிழகத்தில் ஏராளமான பரிகார தலங்களாக கோவில்கள் விளங்குகின்றன. இப்படிப்பட்ட பலன்களை தரும் கோவில்களுக்கு பக்தர்கள் அடிக்கடி சென்று வழிபாடு செய்கின்றனர். பெரும்பாலான மக்கள் குடும்ப கஷ்டம் தீரவும், அதிலும் குறிப்பாக நோய்கள் பாதிப்பு இருந்தால் அதிலிருந்து விடுபடவும் தான் மிக அதிகமாக கோவில்களுக்கு செல்கின்றனர். இப்படி செல்வதால் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலும் நம்பிக்கையும் ஏற்படுகிறது. இறைவன் மீது தங்களது பாரத்தை போட்டுவிட்டதாக ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கிறது. இப்படி தமிழகத்தில் பிரச்சனைகளை போக்கும் மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த பல கோவில்கள் உள்ளன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே அமைந்துள்ள சித்தர் கோவில் இப்போது பக்தர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. குறிப்பாக தோல் வியாதிகள் குணமாகும் என்ற நம்பிக்கையால் இந்த கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த கோவில் கஞ்சமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. மூலிகை தாவரங்கள் அதிகமாக காணப்படும் இந்த மலைப்பகுதி பழங்காலத்தில் இருந்தே சித்தர்கள் வாழ்ந்த புனித நிலமாக கருதப்படுகிறது. இங்குள்ள இயற்கை சூழல் மருத்துவ குணம் கொண்டதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு எப்போதும் வற்றாத 7 மூலிகை கிணறுகள் ஆகும். இந்த கிணறுகளில் உள்ள நீர் மலைகளில் இருந்து மூலிகைகள் வழியாக வடிகட்டி வருகிறது என்பதால் மருத்துவ குணம் பெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் எவ்வளவு கடுமையான தோல் வியாதியாக இருந்தாலும் இங்கு வந்து நீராடினால் குணமாகும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. பழமையான நம்பிக்கைகளில் படி காலாங்கி சித்தர் மற்றும் திருமூலர் போன்ற சித்தர்கள் இந்த பகுதியில் தவம் செய்து மனிதனை இளமையாக்கும் அரிய வகை மூலிகைகளை கண்டுபிடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மூலிகைகள் வழியாக உருவாகும் நீரே இந்த 7 கிணறுகளின் ஆதாரம் என்றும் பக்தர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த கோவிலில் உள்ள காந்த தீர்த்தம் எனப்படும் குளமும் பக்தர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்க்கிறது. இங்கு உப்பு, மிளகாய் போன்றவற்றை சுற்றி வைத்து வழிபட்டால் தீராத பிரச்சனைகளும் தீரும் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. இந்த சித்தர் கோவில் தினமும் காலை 6:30 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமாக வரும் பக்தர்கள் இங்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டு செல்கின்றனர். பொதுவாகவே ஆங்கில மருத்துவத்தில் குணமாகாத சில நோய்கள் சித்த மருத்துவத்தில் மிக எளிதாக குணமாகி விடுகிறது. அதற்கு உதாரணமாக சிறுநீரக கல் பாதிப்பை சொல்லலாம். அறுவை சிகிச்சையின்றி சித்த மருத்துவத்தின் மூலம் சில மருந்துகளை சாப்பிட்டால் சில வாரங்களில் சிறுநீரிலேயே அந்த கல் வெளியேறி விடுகிறது. அதுபோல மூலிகைகளுக்கு நிறைய மகத்துவங்கள் இருப்பதால் மனிதர்களின் நாள்பட்ட தோல் வியாதிகளை சேலம் சித்தர் கோவிலில் உள்ள மூலிகை கிணறுகள் குணப்படுத்தி விடுகின்றன என்று அங்கு வரும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றனர்.